நமச்சிவாய். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் கேது ஒரு தொடர்பு இருந்து வருது. அதே போல் இந்த செவ்வாய் கன்னிராசியில் போயிட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது. அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன், கன்னியில் செவ்வாய், அதே போல் சனி வக்ரம், இந்த 3 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கிரன் இணைவு. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் ஒரு இணைவு, அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ். உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அற்புதமான இடத்துல போய் உட்காந்துருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த கிரக அமைப்பு அமைஞ்சிடாது. அப்படி அமையும் போது ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு அது சுபஸ்தானத்தில் அமையாது. ஆனால் பாருங்கள் கும்பராசி அன்பர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் அற்புதமான முறையில் குரு சுக்கிரன் புதனுடைய வீட்டில் சேர்க்கை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு அமையும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களை, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், எந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல்டன் பீரியடாக அமையப்போகுது. கல்யாணம் ஆகி 2 வருஷமாவது 3 வருஷமாவது இன்னும் குழந்தை இல்லை, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே, கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு சுக்கிரன் நல்ல பண வரவு, தன வரவு, வருமானம் அதிகரிக்கும். 2-3 வழியில் பணவரவு தனவரவு இருக்கும். வீடு யோகம், சொந்த வீடு யோகம் அமைகிறது. இடமாற்றங்கள் அமையும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, அதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், தீர்மானிக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.